எல்லாருக்கும் வணக்கம். நான் கோம்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி வாங்க சந்திக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பவர் கன்சம்ஷன், நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் நம்ம வீட்டில் இல்லை எங்கே யூஸ் பண்ணினாலும் அதோட பவர் கன்சம்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேசிஸ். அதுக்கப்புறம் எப்படி நம்ம பவர் எலக்ட்ரிசிட்டி பில் கால்குலேட் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம எவ்வளோ மந்த்துமே நம்ம பே பண்ணுறது அதுதான். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் சைக்ளோன், டைஃபூன், ஹரிக்கேன்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக அது என்ன அப்படின்றத பற்றி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டில் பவர் கன்சப்ஷன் பார்த்தோன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து வோல்டேஜ், கரண்ட், இது ரெண்டு தான் மெயின். ஸோ வோல்டேஜ், கரண்ட் அப்படின்றத வந்து ரெண்டு விஷயங்கள் நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, வோல்டேஜ் அப்படின்றத ஒரு ப்ரெஷர் இல்லை ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டு புஷ் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரான்ஸ் சொல்லலாம், நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் பார்க்கும்போது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கரண்ட். ஸோ கரண்ட் அப்படின்றதுனாலே நார்மலாக அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோ. ஸோ நம்ம கரண்ட்டுன்றதை நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட் இதில் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிறது வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதுதான் ஆக்சுவலி பேசிக் திங்ஸ் நம்ம வந்து ஒரு பவர் சர்க்யூட் இல்லை ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளையன்ஸ் நம்ம வீட்டில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு அப்ளையன்ஸும் டிஃப்ரெண்ட்டான பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எப்போவுமே அதுக்கு வந்து நம்ம 120 வோல்ட், நம்மளோட ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ் சப்ளை வந்து 120 வோல்ட். நம்ம அந்த வோல்டேஜ் வோல்ட்டுன்றதை மெஷர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம கரண்ட்டை வந்து ஆம்பியரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஆம்பியர்ஸை வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஆம்ஸ், 3 ஆம்ஸ். ஸோ நீங்கள் மெயின் போர்டில் இல்லை வேறு ஏதாச்சும் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3A இல்லை 4A அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் கரண்ட்டை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். ஸோ இப்போ நம்ம பேக் டு அப்ளையன்சஸ். ஸோ அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ சப்போஸ் வீட்டில் ஒரு வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகுதுன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹீட்டர் இல்லை எந்த டிவைஸ்னாலுமே அதில் ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும், இல்லை ஒரு சின்ன இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிவைஸ் எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் கொடுக்கணும், எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணணும். ஸோ அந்த கரண்ட் கன்சம்ஷன் இதில் தான் நம்மளோட பவர் கால்குலேஷன் நடக்குது. ஸோ இப்போ நம்ம 120 வோல்ட் கொடுக்குறோம், கான்ஸ்டன்ட். எல்லா அப்ளையன்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு 120 வோல்ட் தான் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போது நமக்கு ஒரு அப்ளையன்ஸ் டிஃப்ரெண்ட்டான கரண்ட் கன்சியூம் பண்ணும். ஸோ வாட்டர் ஹீட்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம் அப்படின்னா அதோட கரண்ட் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கரண்ட் அதிகமாக அந்த வோல்டேஜும் கரண்ட்டும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்கோ அதுதான் நமக்கு பவர். ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு வாட்டர் ஹீட்டர்ன்றது ரொம்ப ஹை பவர் கன்சியூமிங் டிவைஸ், அப்ளையன்ஸ். ஏன் அப்படின்னா அதோட கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா உள்ள ஹீட்டிங் காயில் இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட்டாக மாறுதோ அங்கெங்கெல்லாம் யூஸ்வலாகவே கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம், ஸோ நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட பவர் கன்சம்ஷன். ஸோ பவர் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து எப்போவுமே நம்ம ஒரு யூனிட் 2 யூனிட் கரண்ட், ஒரு யூனிட் 2 யூனிட் பவர் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பில்ஸில் பார்த்தாலும் எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோன்றது தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் ஒரு வாட்டர் ஹீட்டர் 1000 வாட்ஸ், அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் பார்க்கலாம், 1000 வாட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் ஹீட்டர். நம்ம அந்த 1000 வாட்ஸ் வாட்டர் ஹீட்டரை 1 hour கண்டினியூஸாக ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூனிட் பவர் கன்சம்ஷன். ஸோ இந்த ஒரு யூனிட்டுக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம வாழ்கிறோமோ, இப்போ சப்போஸ் சிட்டி சைட்ஸ் இல்லை இதே வந்து நம்ம கிராமத்து இடம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கரண்ட் யூனிட் சார்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கிறதுக்கும் இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்டீரியர் கிராமத்தில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த யூனிட் சார்ஜஸ் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு பவர் பில் கட்டும். ஸோ இதுதான் பவர் கன்சம்ஷன். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தது என்னென்னா, வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ப்ளஸ் அதுக்கப்புறம் நம்ம பவர் அப்படின்னா என்ன, ஒரு அப்ளையன்ஸ்க்கு அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்கப்புறம் பவர் கன்சம்ஷன், நம்ம எப்படி பவர் கன்சியூம் பண்ணுறோம், நமக்கு எப்படி கால்குலேஷன் நடக்குது, ஸோ நம்ம எதுக்கு பில் பே பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம பற்றி பேசணும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா நம்ம ஃபியூஸுன்ற ஒரு கான்செப்ட். இப்போது எல்லாமே எலக்ட்ரானிக் ட்ரிப்பர்ஸாக மாறிடுச்சு. பட்
ஃபியூஸ் அப்படின்றது தான் வந்து ப்ரைமரி கான்செப்ட். அதுலேருந்து தான் வந்து நமக்கு இந்த ட்ரிப்பர்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது லேட்டர். ஸோ ஃபியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இப்போ லிமிட்டுக்கு மேலே நம்ம கரண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபியூஸ் வில் ட்ராப். ஸோ அதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவைசஸ் இல்லை அப்ளையன்சஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வீட்டில் ஒரு 10 amps கரண்ட் தான் வரணுன்ற பட்சத்தில் நம்ம வேறு ஏதோ ஒரு டிவைஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுனால ஒரு 11 amps கரண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ ஃபியூஸ் அப்படின்றது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன தின் காப்பர் ஒயர். ஸோ நம்ம தலைமுடியோட கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அந்த ஒயர் தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் கன்சம்ஷனுக்கு ஃபியூஸாக போடுவோம். ஸோ இந்த ஃபியூஸ் பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபியூஸோட ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை தான் அதில் கண்டக்ட் பண்ண முடியும். ஏன்னா எப்போவுமே கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த ஒயர் வந்து ஹீட் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே கரண்ட்டை அதை கண்டக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது அந்த ஹீட்டில் அது மெல்ட் ஆகி கட் ஆகிரும். ஸோ அந்த இடத்துல கட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட சர்க்கியூட்லேருந்து நம்ம சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ பவர் நமக்கு எலக்ட்ரிக் போல்லேருந்து வந்தாலும் வீட்டில் இந்த ஃபியூஸோடு வந்து ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் பாஸ் ஆகாது. ஸோ இதுதான் ஃபியூஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ எங்கள் இடத்துல தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த திக்னஸ் ஆஃப் த ஃபியூஸ் ஒயர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபியூஸ் ஒயரும் அதே மாதிரி எலக்ட்ரிக் போல் இருக்கக்கூடிய ஃபியூஸ் ஒயரும் சேமாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா எலக்ட்ரிக் போல் வந்து நம்ம வீட்டுக்கு மட்டும் சப்ளை பண்ணல, ஸோ நம்மளை மாதிரி நிறையா வீடுகளுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஒயரோட திக்னஸ் அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி கரண்ட்டை வந்து அதில் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு 5 வீடுக்கு ஒரு போல் சப்ளை பண்ணுது அப்படின்னா ஒரு வீடுக்கு 10 ஆம்பியர் அப்படின்னா 50 ஆம்பியர்ஸ் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல அந்த திக்னஸ் இருக்கணும். ஸோ ஃபியூஸ் அகெயின் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி இப்போ வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் போகணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியோட பவர் கன்சப்ஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த ஃபியூஸ் ஒயரோட திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது உங்களுக்கு ஃபியூஸ் பற்றி என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது டவுட்ஸ் அப்படின்றது ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது தாட்ஸ் இதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகுது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா சைக்ளோன்ஸ். ஸோ சைக்ளோன்ஸுன்றது நம்ம அதிகமாக இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வர்தா சென்னையில் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோனி ஒடிஷாவில் க்ராஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி புயல் அப்படின்றது என்னென்னா பேசிக்காக ஒரு சர்க்குலர் டைரெக்ஷனில் காற்று வந்து சுற்றிட்டுருக்கும். எங்கே யூஸ்வலாக இது நடக்கும் அப்படின்னா கடலில் தான் நடக்கும். கடல் கரைக்கு பக்கத்தில், அதாவது ரொம்ப நடுக்கடலில் நடக்காமல் ஸோ கோஸ்டல் ஏரியாஸ்க்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம கடலுக்குள்ளேயே நடக்கும். ஸோ இந்த சுழற்சின்னு தான் வந்து நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சுழற்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். 300 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அது சுற்றும். ஸோ சுற்றி அதோட பவர் ரொம்ப அதிகமாகி அது வந்து கரையை கிராஸ் பண்ணும்போது நமக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அது செடி கொடிகளாக இருக்கட்டும், இல்லை பில்டிங்ஸ், இல்லை மக்கள் எல்லாருக்குமே இதுதான். ஏன்னா அதோடய ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ இது சைக்ளோன்ஸை பற்றி பேசுகிறோன்னா அது ஒரு பெரிய டாபிக். ஸோ நம்ம அதை தனியாக இன்னொரு பாட்காஸ்ட்லேயே நம்ம எபிசோட்லேயே தனியாக பேசலாம். ஸோ நானே அதை வந்து உங்களுக்கு இன்னொரு எபிசோடில் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட் இதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் எது சொல்ல வந்தேன் அப்படின்னா, சைக்ளோன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ப்ளஸ் டைஃபூன்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஹரிக்கேன் கேள்விப்பட்டிருப்போம். பட் இது எல்லாத்துக்குமே எந்த வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஸோ சைக்ளோனும் டைஃபூன் ஹரிக்கேன் எல்லாமே ஒரே விஷயந்தான். ஆனால் இந்த பேர் எதுக்கு அப்படின்னா, உலகத்தில் வேறு இடத்துல வேறு கடல்களில் நடக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டியை தான் நம்ம சைக்ளோன், டைஃபூன், ஹரிக்கேன்றதை அந்த பிளேஸ் பேஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ சப்போஸ் அது இந்தியன் ஓஷனில் நடக்குது அப்படின்னா அதை வந்து சைக்ளோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பசிபிக்கில் அட்லாண்டிக் ஓஷனோட நார்த் ஈஸ்ட், ஸோ நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் பசிபிக் ஓஷன் அண்ட் அட்லாண்டிக் ஓஷனில் நடக்கிறத ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டைஃபூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஃபூன்ன்றதை நார்த் வெஸ்ட் பசிபிக் ஓஷனில் நடக்கிறது சொல்லுவோம். ஸோ இன்னும் வேர்ல்டு மேப் வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஸோ நம்மளோட இந்தியன் ஓஷன் அப்படியே இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது, அங்கே இந்த சைக்ளோன் வந்துச்சுன்னா அது வந்து சைக்ளோன் தான். ஸோ அதே ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்ரிக்காவுக்கு டுவர்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் தென் அமெரிக்காவுக்கு டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ஸோ அங்கே நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து ஹரிக்கேன். ஸோ அகெயின் அமெரிக்காவுக்கு வெஸ்ட்டில் நடந்தாலும் அது ஹரிக்கேன் தான். பட் இப்போ இது வந்து மேலே சைனாக்கோ ரஷ்யாக்கோ ரைட் சைடில் நடக்குது அப்படின்னா,
ஸோ அந்த இடத்துல நடக்கிறதுக்கு பேர் நம்ம அது வந்து டைஃபூன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் வந்து நம்ம இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் அந்த வாட்டரோட சர்க்குலேஷன் பற்றி பேசியிருப்போம். அது எப்படி எந்த சைடு எந்த ஆங்கிளில் சுற்றுது, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்றது. ஸோ அதே விஷயம் நான் இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நம்ம பார்த்த முந்தின எபிசோடுக்கு இதுக்கு ரொம்ப ரிலேஷன் கிடையாது, பட் ஒரு சிமிலாரிட்டி. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சைக்ளோன் சுற்றக்கூடிய டைரெக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது ஏன் இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றது வந்து நான் இப்போ சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஸோ நான் சைக்ளோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதுக்கு கண்டிப்பாக இதோட விளக்கத்தையும் நான் ஃபுல்லாக சொல்லுவேன் உங்களுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இல்லை ஏன் இந்த மாதிரி எதுக்கு இந்த டைரெக்ஷன் சேஞ்சஸ் நம்மளோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்த்தது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய பவர் கன்சம்ஷன், கரண்ட், வோல்டேஜ் அண்ட் பவர் அண்ட் சைக்ளோன்ஸ் டைஃபூன்ஸ், ஹரிக்கேன்ஸ் அப்படின்னா என்ன, ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பேசணும். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.